ஜாதகத்துக்கு லக்னம் முக்கியம். லக்னத்துக்கு அப்புறம் முக்கியமாக நீங்கள் முக்கியத்துவம் தர்றது வந்து சந்திரனுக்கு, அதாவது ராசிக்கு முக்கியத்துவம் தரீங்க. இப்போ நீங்கள் என்ன முதல்ல பலன் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, லக்கணத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், சந்திரனுக்கு 2வது இம்பார்ட்டன்ட். ஓகே, லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 கிரகங்கள்லாம் மறைஞ்சிச்சு சார். ஆனால் ராசிக்கு எல்லாமே கேந்திரம், கோணம், திரிகோணத்தில். இல்லை, ரொம்ப முதல்ல இது ரொம்ப தெளிவாக கொடுத்தீங்க. லக்னத்துக்கு ராசிக்கு எப்படி டிவைட் பண்ணலாம்? லக்னம் என்பது அடிப்படை. ஒரு ஜாதகத்தினோட பலாபலங்களை அளக்கக்கூடிய அளவுகோல் தான் லக்னம், என்ன மீட்டர். ராசி என்பது டெம்பரரியான மாற்றங்களை தான் தரும். அதனால தான் கோச்சார பலன் சொல்றது. அதை கோச்சார பலன்றது ஒரு சந்திரனை பேஸ் பண்ணி இருக்கும். நம்ம சந்திரனை உடம்பு தான் மூவ் ஆயிட்டு இருக்கிறது, உடம்பு தான் மூவ் ஆயிட்டு இருக்கிறது. அப்போ அது வந்து என்ன அடிப்படைன்னா பெர்மனண்ட் ஆன விஷயம் கிடையாது. ராசியை வச்சு நீ பெர்மனண்டா முடிவு பண்ணவே முடியாது, டெம்பரரியான சொல்யூஷன். இப்போ பிரசன்ன ஜாதகம்லாம் பார்க்கும்போது ராசி இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். இன்னைக்கு கிரகங்களோட பொசிஷன், இப்போ இந்த சந்திராசிரமத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். அந்த சந்திரன் வந்து ராசியிலிருந்து 8ஆம் இடத்துக்கு சந்திரன் போய் நிற்கும்போது அது சந்திராஷ்டமம் ஆயிடுறேன். அப்போ அன்னைக்கு மனச்சோர்வோ உடல் சோர்வோ தேவையில்லாமல் மன கசவுகளோ சம்பந்தம் இல்லாதோட சண்டையோ எல்லாம் நடக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதுதான். அப்போ லக்னத்தை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். லக்னம் என்பது பெர்மனண்ட், ராசி என்பது டெம்பரரியான வரக்கூடிய சின்ன சின்ன. என்னோட கேள்வி சார், சின்ன சின்ன விஷயம். லக்னத்துக்கு மறைகிற கிரகங்கள் ராசிக்கு மறையாமல் இருக்கு ஜாதகத்திலே. அதாவது லக்னத்துக்கு 6 இருக்கக்கூடிய கிரகம் ராசிக்கு ராசியிலே இருந்தது. அப்போ ராசிக்கு 11லையோ 5லையோ 9லையோ இந்த கிரகங்கள் வருது. அவள் லக்னத்துக்கு மறைஞ்சிருக்கு, ராசிக்கு மறையல. அப்போ பலன் எப்படி இருக்குங்கிறது. அப்போ பெர்மனண்டா பலன் சொல்ல முடியாது. அந்த கிரகங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு லக்னத்துக்கு 6ல் இருக்கக்கூடிய திசை நடக்குன்னு வச்சுங்க, ராசிக்கு 11 அப்படின்னா நீங்க அந்த ராசியை சம்பந்தப்பட்ட திசா புத்திகளும் அந்தரங்கள் வரும் மட்டும் தான் அங்க பாசிட்டிவா வேலை செய்யும். அடிப்படை இப்ப எதுக்கு வந்து தசாபுத்தி அந்தரம் சூக்ஷ்மாந்தரம் சொல்லியிருக்கு, கரெக்டா? ஸோ இதை குறியிடுறதுக்கு தான், மைக்ரோ லெவலுக்கு போறதுக்கு தான். கரெக்டா? தேங்க்யூ.